அறிவுத்திறன் குறைவால மனநோய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது அறிவுத்திறன் குறையினால மனநோய் வராது. மனம்னா ஒரு அங்கம், அவயம்னு சொல்லியிருக்கேன். மனத்தின் பகுதிகளில் உணர்வு, எண்ணம், அறிவுத்திறன்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ அறிவுத்திறன் குறை இருந்துச்சு அப்படின்னா மனநோய் வந்தாலும் வரலாம், வராமலும் போகலாம். இப்போ ஒருத்தருக்கு 2 நோய் வரக்கூடாதா? எனக்கு டைஃபாய்டு வருது, மலேரியாவும் வருது அதே சமயத்தில். அதே மாதிரி எனக்கு சர்க்கரை வியாதி இருக்குது, ஹைப்பர் டென்ஷனும் இருக்குது. அதே மாதிரி அறிவுத்திறன் குறை உள்ளவர்களுக்கும் மனநோய் வர வாய்ப்புண்டு. பட் அவர்களுக்கு மனநோய் வரும்போது எப்படி ஆகும் அப்படின்னா, அந்த மனநோயின் தீவிரமும் தெளிவும் குழப்பமாக இருக்கும். இப்போ மனசு நல்லபடியாக இருந்து அறிவுத்திறன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஏற்படும் எண்ணக் கோளாறுகள், எனக்கு ஏற்படும் உணவுக் கோளாறுகளை நான் நல்லா வெளிப்படுத்த தெரியும். பட் இவர்களுக்கு வெளிப்படுத்துறதே கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அதான் வித்தியாசம். ஸோ அறிவுத்திறன் குறை உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு மனநோய் வரும்போது அதனுடைய வெளிப்பாடுகள் சராசரி மனிதர்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்காது. பட் அவர்களுக்கும் மனநோய் வர வாய்ப்புண்டு. என்னென்ன மனநோய்கள் சராசரியான மனிதர்களுக்கு வருதோ, மனச்சோர்வு, உன்மத்தம், மனச்சிதைவு, மறதி, அறிவுத்திறன் வீழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு எது வேணாலும் வரலாம். அறிவுத்திறன் குறை உள்ளவர்களுக்கு அறிவுத்திறன் வீழ்ச்சி கூட வரலாம். இப்போ டவுன் சிண்ட்ரோம்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் டிமென்ஷியா சீக்கிரமாக வந்துடும். சராசரி மனுஷனுக்கு டிமென்ஷியா 70 வயசில் வருது, 65 வயதில் வருது. இந்த டவுன் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு 30 வயசுலேயே வந்துடும். ஸோ அறிவுத்திறனுக்கும் மனநோய்க்கும் நேரடியான காரணம் சொல்ல முடியாது. அதாவது அறிவுத்திறன் குறையினால் நடத்தை கோளாறுகள் வரலாம். இப்போ முதல்ல சொன்னேன் இல்லையா, அவனுக்கு முடியாத காரியத்தை நீங்கள் செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துனீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? அந்த மாதிரி நடத்தை கோளாறுகள் வரலாம். அறிவுத்திறன் குறையோட ஏனைய மனநோய்களும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பட் இதனால் அது கிடையாது, மனநோய் தானாகவே வரும். இப்போ ஸ்கிசோஃப்ரினியான்னு சொல்கிறோம் இல்லையா, அது அறிவுத்திறன் குறையுள்ளவர்களுக்கும் வரலாம். டிப்ரெஷன் அதுவும் வரலாம், அப்சஷன் அதுவும் வரலாம். இந்த மாதிரி எல்லா மனநோயுமே இவர்களுக்கும் வரும். வெளிப்பாடுகளும் சரி, அதை சரி செய்யும் போது செய்கிற சிகிச்சை முறைகளும் இந்த அறிவுத்திறன் குறைன்ற ஒரு குறையோடு நம்ம சமாளிக்க வேண்டியிருக்கும். அதுதான் வித்தியாசமே ஒழிய மற்றபடி எல்லா வித மனநோய்களும் இவர்களுக்கும் வர வாய்ப்புண்டு. அதே சமயம் இப்போ மற்றவங்க சராசரியாக இருந்து மனநோய் வர்றதுனால அதனுடைய பாதிப்பு அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அறிவுத்திறன் குறையுள்ள குழந்தைகளுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பாக தெரியாது. சில வித்தியாசங்கள், வேறுபாடுகள், கஷ்டங்கள் இருக்குமே ஒழிய, இப்போ ஒரு வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க, அவங்களுக்கு திடீர்னு மனநோய் வந்துடுச்சு, இல்லை மனச்சிதைவு நோய் வந்துடுச்சு, ஒரு 5-6 மாதம் அதை சரி பண்ணுற வரைக்கும் வேலைக்கு போக முடியாது. அந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் இதில் இருக்காது. சிறிதளவு மருந்து கொடுத்து இந்த மனநோயினால் ஏற்படும் வெளிப்பாடுகளை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஏன்னா இவங்களை திருப்பி நார்மலைஸ் பண்ணுறன்றது தேவையில்லாத ஒன்று. அந்த மாதிரி இருக்கிறதுனால இவர்களுடைய சிகிச்சை முறை, அணுகுமுறை கூட கொஞ்சம் அனுபவத்தோடு இருக்கணும். ஸோ கண்டுபிடிக்கிறது, சமாளிக்கிறது, சரி பண்ணுறது, இது எல்லாமே கொஞ்சம் நளினமாகவும் நுணுக்கமாகவும் இருக்க வேண்டுமே ஒழிய மற்றபடி அறிவுத்திறன் குறை உள்ளவர்களுக்கும் மனநோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பட் அறிவுத்திறன் குறையினால் மனநோய் கிடையாது. அறிவுத்திறன் குறையினால் சில நடத்தை கோளாறுகள், சில பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் வரலாமே ஒழிய மனநோய் நேரடியான காரணமாக கருத முடியாது. பட் மனநோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு.